நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம IQ Neo 10 அண்ட் IQ Neo 10R ரெண்டு மொபைலோட டிஃப்ரென்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேளை மொபைல் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதை பற்றி ஒரு நண்பர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ரிப்ளை நான் கொடுக்கலான்னு திங்க் பண்ணதை ஒரு நண்பர் அழகாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த 7000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் 256 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டு மொபைலுமே 128 GB வேரியண்ட் கிடைக்கிது. பட் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா 20000 இல்லை அதை விட ப்ரைஸ் அதிகமாக நீங்கள் மொபைல் பை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுவும் 2025 டெஃபினட்டாக 128 GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் 256 GB வேரியண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேற்கொண்டு வேணும்னா 512 GB வேரியண்ட் போகலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் நமக்கு 10Rல பார்த்தீங்கன்னா 256 GB தான் இருக்குது. பட் 10ல் பார்த்தீங்கன்னா 512 GB வேரியண்ட் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 8256 பேஸ் வேரியண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைய டேட்டுக்கு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 25000 10R கிடைக்குது அண்டு 32000 10 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் 7000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த 7000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எனக்கு அதிகமாக தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் IQ Neo 10 செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மொபைல் வேணும், அதுவும் IQ Neo 10க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் IQ Neo 10R செலக்ட் பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோவோடைய கான்செப்டே. ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா IQ ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது அண்ட் அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் அமேசான் அண்ட் IQ ஸ்டோர் எதில் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குதோ அதில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5G நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் IQ Neo 10ல் 16 5G பேண்ட் இருக்குது. பட் IQ Neo 10ல் IQ Neo 10ல் 16 5G பேண்ட் இருக்குது. IQ Neo 10Rல பார்த்தீங்கன்னா நமக்கு 10 5G பேண்ட் தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 10R அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது 10, நெக்ஸ்ட் இருக்கிறது 10R. டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷன் தான். ரெண்டுமே 144 Hz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் IQ Neo 10ல் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால, காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால Neo 10Rல பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த பீக் பிரைட்னஸ் மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது HBM அப்படிங்கிறது அந்த ஹை பிரைட்னஸ் மோடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10Rல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 10ல் கிட்டத்தட்ட ஃப்ளாஷிப் லெவலுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 nits HBM அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே. அதே மாதிரியே PWM டிம்மிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, 10Rல கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் டிஸ்பிளே சைஸ் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே 1.5K ரெசல்யூஷன் தான். ரெண்டு டிஸ்பிளேயுமே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ திக்னஸ்ஸு சைஸு எல்லாமே மோரார்லெஸ் ஈக்குவல். வெயிட் பார்த்தீங்கன்னா 10 206 கிராம் இருக்குது. 10R 196 கிராம் தான் இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு 10R லைட்டாக ஃபீல் ஆகும். பட் 10ல் ஒரு 10 கிராம் தான் வெயிட் அதிகமாக இருக்குது. அந்த 10 கிராம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 10Rல 6400 mAh பேட்ரி அண்டு 10ல் 7000 mAh பேட்ரி. பட் நமக்கு 10 பொறுத்த வரைக்கும் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் PD சார்ஜர் கொடுக்குறாங்க Type C to Type C கேபிளோட. பட் 10Rல பார்த்தீங்கன்னா Type A to Type C தான், அதுவும் 80 வாட் தான் கொடுக்குறாங்க. ரெண்டு மொபைல்லையுமே ஃப்ளாஷிப் லெவலுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப் செட்டு தான். 10Rல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃப்ளாஷிப் லெவலுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய Snapdragon 8S Gen 3 அண்டு 10ல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் புதுசாக லான்ச் பண்ண Snapdragon 8S Gen 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா 10Rரை விட 10ல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்டு GPUவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைல்லையுமே மெயின் கேமரா ஒரே சென்சார் தான். அதே மாதிரி செல்ஃபி கேமரா 32 MP தான். 8 MPக்கான அல்ட்ரா வைடும் இருக்குது. பட் 10Rரை பொறுத்த வரைக்கும் ரியரில் 60 FPS 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபியில் 4K 30ல் தான் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுவே 10ல் பார்த்தீங்க அப்படின்னா Neo 10ல் உங்களுக்கு போத் செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலையுமே 4K 60 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். பட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸரை பொறுத்து ஸ்லைட்லி தான் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி போத் ஆர் சேம் கேமரா செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ கேமரா அவுட்புட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா Neo 10R ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அப்டேட் கொடுக்க ஒரு அப்டேட்லேயும் கேமரா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Neo 10ல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ப்ளூடூத் 5.4 தான் ரெண்டுலேயுமே இருக்குது. அதே மாதிரி IQ Neo 10ல் பார்த்தீங்கன்னா Wi-Fi 7க்கான சப்போர்ட் இருக்குது. பட்
நியோ 10Rல வைஃபை 6க்கான சப்போர்ட் தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டுலேயுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் நியோ 10Rல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா ரெண்டுலேயுமே UFS 4.1 இருக்குது. பட் 128GB வேரியண்ட்டில் 3.1 தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 128 அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ரெண்டு மொபைலுமே LPDDR5X RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ரெண்டு மொபைலுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் என் கையில் இருக்கிறது IQ Neo 10R தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். IQ Neo 10 நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு மொபைல்லுமே பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்குது. பட் அப்டேட்ஸ் கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த Neo 10Rல எனக்கு பேட்டரி பேக்கப் லைட்டாக அடி வாங்குது. ரெண்டு மொபைல்லுமே பார்த்தீங்கன்னா IR சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம். ஸோ இதில் IQ Neo 10R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IQ 12 மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த LED ஃப்ளாஷ் தனியாக இருக்கும். பட் IQ Neo 10 பார்த்தீங்கன்னா IQ 13 மாதிரி இந்த சர்க்குலர் ரிங்கில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவல் மாதிரி தான் உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு தோணும். ரெண்டு மொபைல்லுமே லெதர் பேக்கில் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீப்பரான பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. பட் IQ Neo 10 தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க IQ Neo 10Rோட கம்பேர் பண்ணும்போது. பட் IQ Neo 10Rலையும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குதுன்னு நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது ஹெவி கேமராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் யூஸ் பண்ணீங்களோ அந்த மொபைலோட பேரை போட்டு உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபன் டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆரிஜின் OS அடுத்த அப்டேட் அதாவது Android 16ல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு லீக்ஸ் இருக்குது. பட் அப்படி ஏதாவது கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ரெண்டு மொபைலுக்குமே பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இப்போ லைவில் தான் இருக்குது. அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 7000 டிஃப்ரென்ஸில் அதாவது 25,000க்கு உங்களுக்கு 256GB வேரியண்ட் IQ Neo 10R பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு, பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடியது NFC சப்போர்ட் கிடையாது. அண்டு அந்த HBM ஹை பிரைட்னஸ் மோடு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 120W சார்ஜருக்கு பதில் 80W சார்ஜர் தான் கிடைக்கும். ஸோ இது மூணுலேயும் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு IQ Neo 10R ஒரு பெஸ்ட் டீல். பட் 7000 அதிகமாக போட்டிங்கன்னா அது மூணுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 600 mAh பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த மொபைலில் ப்ராசஸரும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு 7000 அதிகமாக போட்டிங்க, உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் IQ Neo 10க்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா IQ Neo 10R பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். 25,000லேருந்து 32,000 இந்த செக்மெண்ட்டாக அல்டர் சாய்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்கலாம். பட் அதெல்லாம் கேமிங் டிவைஸாக இருக்காது. பட் ஒரே ஒரு கேமிங் டிவைஸ் பெட்டரான கேமர் அப்படின்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு மொபைல் போக்கோ F7 30,000லே உங்களுக்கு 256GB வேரியன்ட் கிடைக்குது. ஸோ அது வந்து பெட்டரான பில்டு குவாலிட்டியும் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பரான கேமிங் மொபைல். ஸோ போக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் போக்கோ யூஸராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 30,000ல் போக்கோ F7 செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விவோ IQ தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த IQ Neo 10R அப்படி இல்லைனா IQ Neo 10 ரெண்டு மொபைலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு பை பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.